8 தலைகளைக் கொண்ட டிராகன் கூடவே நிழல் மந்திரவாதியும் நின்றிருந்தான். அவனின் நிழல் பேய் படைகள் கூட இருந்தது. அவர்களின் ஒரே இலக்கு முனீஸ்வரனை சிறைபிடித்து அவரின் இடத்தை அபகரிப்பது. அந்த பெருந்திட்டத்துடன் நிழல் மந்திரவாதி பேய்படை காற்றில் பறந்து சென்றது. நிழல் பேய்ப்படை முனீஸ்வரன் கோயிலை சுற்றி வளைத்து தாக்க ஆரம்பித்தது. மந்திரவாதி வானில் இருந்தவாறே முனீஸ்வரனை சிறைபிடிக்க மந்திர சக்தியை ஏவினான். மந்திரவாதி கையில் இருந்து வந்த மின்னலானது முனீஸ்வரன் கோயில் மீது விழுந்தது. 24 மணி நேரத்திற்கு முன்பு நடந்தவை. முனீஸ்வரனை குலதெய்வமாக கொண்ட ஒரு குடும்பம் முனீஸ்வரனுக்கு நேர்த்தி கடனை நிறைவேற்ற வந்திருந்தார்கள். முனீஸ்வரனுக்கு சேவல் கோழியை நேந்தி விடுவதாக வேண்டியிருந்தனர். அதனை நிறைவேற்ற இளைஞன் மற்றும் சிறுவன் அவருடைய தாத்தா வந்திருந்தனர். முனீஸ்வரனை மனதில் நினைத்து கொண்டு அந்த சேவலை முனீஸ்வரன் தளத்தில் பறக்கவிட்டான். அந்த இளைஞன் பறந்து செல்லும் அந்த சேவலை பிடிக்க முயற்சி செய்தான். அந்த சேவலானது அந்த சிறுவனுக்கு ஆட்டம் காட்டியது. சேவலை பிடிக்க அந்த சேவல் பின்னாடியே துரத்தி கொண்டு சென்றான். துரத்தும் போது தன்னுடைய தாத்தா மீது மோதிக்கொண்டான். தன்னுடைய பேரனின் நெற்றியில் திருநீர் பூசிவிட்டார். தன்னுடைய சின்ன பேரனின் குறும்பு செயல்களை கண்டித்தது மட்டுமில்லாமல் பெரிய பேரனின் நெற்றியிலும் திருநீர் பூசினார். அந்த பெரியவருக்கு கோயிலின் எல்லையில் தீய சக்தி இருப்பது போன்ற ஒரு உணர்வு தோன்றியது. முனீஸ்வரனை மனதில் வேண்டிக் கொண்டு முனீஸ்வரன் கோயில் திருநீரை கையில் எல்லையில் வீசினார். கோயிலை சுற்றியும் திருநீரை வீச ஆரம்பித்தார். கோயிலின் எல்லையில் இருந்த நிழல் பேய் மீது திருநீர் பட்டதும் அந்த பேயின் உடல் எரிய ஆரம்பித்தது. எரிச்சல் தாங்க முடியாமல் காற்றில் பறந்து சென்றது. நிழல் பேய் காற்றில் பறந்து சென்றதும் முனீஸ்வரன் ஆலயம் தெய்வீக ஒளியில் மின்னியது. எரிச்சல் தாங்காமல் பறந்து சென்ற நிழல் பேய் அலுக்குரலுடன் சூனியக்காரி முன் நின்றது. சூனியக்காரி நிழல் மந்திரவாதியின் அடிமை. நிழல் பேய் மண்டியிட்டு இருப்பதை பார்த்த சூனியக்காரி தன்னுடைய மந்திர சக்தியை பயன்படுத்தி நிழல் பேயை எரித்து சாம்பலாக்கினாள். கடுஞ்சினம் கொண்ட சூனியக்காரி தனக்கு முன் நின்றிருந்த நிழல் பேய்களை முனீஸ்வரன் கோயிலை நோக்கி ஏவினாள். நிழல் பேய்களும் பறந்து சென்று முனீஸ்வரன் கோயில் முன் நின்றது. நிழல் பேய்கள் முனீஸ்வரன் கோயிலில் காலடி எடுத்து வைத்ததும் அழகிய சொரூபமாக காட்சியளித்துக் கொண்டிருந்த முனீஸ்வரன் தன்னுடைய கண்களை திறந்தார் உக்கிரத்துடன். கண்களில் இருந்து வெளிவந்த தீப்பொறி நிழல் பேய்களை எரித்து சாம்பலாக்கியது. சாம்பலிலிருந்து 20 அடி உயரம் கொண்ட ஒரு நிழல் அரக்கன் உருவகினான். முனீஸ்வரனை முறைத்துக் கொண்டே காலடி எடுத்து வைத்தான். முனீஸ்வரன் கையில் வைத்திருந்த திரிசூலத்தில் இருந்து ஒரு மின்னல் கீற்று நிழல் அரக்கன் மீது விழுந்தது. மின்னலுக்கு இரையானன் நிழல் அரக்கன். நிழல் பேய்கள் அழிந்ததை தெரிந்த கொண்ட சூனியக்காரி முனீஸ்வரனை சிறைபிடிக்க அவளே களத்தில் இறங்கினாள். முனீஸ்வரன் கோயில் எல்லைக்குள் வந்ததும் முனீஸ்வரன் கோயிலானது தெய்வீக ஒளியில் மின்னியது. அந்த தெய்வீக ஒளியை கண்ட சூனியக்காரி பயந்து நடுங்கினாள். பறந்து செல்ல நினைக்கையில் தெய்வீக ஒளி முனீஸ்வரன் காலடியில் அவள் கிடந்தாள். 8 தலைகளை கொண்ட டிராகன் மீது உட்கார்ந்திருந்த நிழல் மந்திரவாதி முனீஸ்வரன் கோயிலை தன்னுடைய மந்திர சக்தி கொண்டு தாக்குதல் தொடுகிறான். கோயிலில் இருந்த இளைஞன் சக்தி வாய்ந்த வேலை அதனுடைய பீடத்தில் இருந்து பிடுங்கி அந்த மந்திரவாதியின் மந்திர சக்தியை வேல் கொண்டு தடுக்கிறான். மந்திரவாதி தொடர்ந்து தன்னுடைய சக்திகளை பயன்படுத்துகிறார். அந்த இளைஞனும் தெய்வ சக்தி வேலை பயன்படுத்தி அந்த மந்திர சக்தியை முறியடிக்கிறார். மேலும் வேலில் இருந்து வரும் மின்னல் ஒளியனாது அந்த 8 தலைகள் கொண்ட டிராகனையும் மந்திரவாதியையும் தாக்குகிறது. வேலின் சக்தி தாக்குப்பிடிக்க முடியாமல் தரையில் விழுகின்றனர் மந்திரவாதி கூடவே டிராகனும். வேலின் சக்தி கொண்டு தரையில் விழுந்து கிடந்த டிராகனை 8 குட்டி டிராகன்களாக மாற்றுகிறான். மந்திரவாதி மீது வேலின் சக்தியை பயன்படுத்தும் போது மந்திரவாதியின் உடல் தெய்வ சக்தியை தாங்க முடியாமல் காற்றில் கரைய தொடங்குகிறது. மந்திரவாதி உடல் காற்றில் கரைந்து சாம்பலான பிறகு முனீஸ்வரன் கோயிலை நோக்கி செல்கிறான். அந்த இளைஞனை சுற்றியும் 8 குட்டி டிராகன்களும் பறந்து வருகிறது. மேலும் அந்த இளைஞனின் உடலில் முனீஸ்வரன் இருப்தாக ஒரு புரளி பரவுகிறது.